2026 வரக்கூடிய தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு உண்டான தேர்தல். ஏன்னா இந்திய மக்களுக்கு உண்டான தேர்தல் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா சென்ட்ரல்ல பிஜேபி ஆட்சி கலைக்கப்படும். அதுல மாற்றமே கிடையாது. அது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் எப்படியாவது மக்கள் கிட்ட இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மத ரீதியா முதல்ல ட்ரை பண்ணாங்க, முடியல. அடுத்து கொள்கை ரீதியா ட்ரை பண்ணணும்னு நினைச்சாங்க, அப்படியும் முடியல. புதுசு புதுசு ஆட்களை கொண்டு வந்து காலி பண்ணணும்னு நினைச்சாங்க, அதுவும் முடியல. கடைசி அவங்க எடுத்திருக்க ஆயுதம் தான் இந்த எஸ்ஐஆர்ன்றது. உங்களோட ஓட்டை செல்லாத ஓட்டா மாத்தணும், உங்களோட ஓட்டு உரிமையை பறிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வராங்க. நிறைய பேர் இப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, சில பேருக்கு அங்க ஓட்டு இருக்கும், உங்களோட குடும்பத்துக்கு ஓட்டு இருக்கும். நான் ஏன் நீங்க அதை சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி உங்களோட ஓட்டை நிலைநாட்ட வேண்டியது நம்மளோட கடமை. அந்த ஓட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்தியா கூட்டணி வரக்கூடிய அந்த ஓட்டு ஒரு ஓட்டும் தான் வரக்கூடிய ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய ஒரு ஓட்டு. அதனால நீங்க எல்லாருமே உங்க குடும்பங்கள் ஊர்ல இருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் சொல்லி நம்மளோட ஓட்டு உரிமையை பறிக்கப்படாம பாதுகாத்து திரும்பியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வர வைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் உறுதுணையா இருந்து என்றைக்குமே சிறுபான்மை மக்களுக்கும் வெளிநாடு வாழ் மக்களுக்கும் உறுதுணையா இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். சிறுபான்மை மக்களுக்காக செய்யக்கூடிய திட்டங்கள் பாத்தீங்கன்னா என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகட்டும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், இளந்தலைவர் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், சிறுபான்மை மக்களுக்கு முதல்ல குரல் கொடுக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது.